ஹலோ எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேட் பிரேக் டவுன். ஸோ இதில் என்னென்ன கீ செட்டப் நமக்கு இருந்தது அப்படின்னா, ஸோ சிம்பிள் தான். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஃப்ரைடே உடைய லோ அண்ட் இது வந்து மண்டே உடைய லோ. இப்போது ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு ப்ரீவியஸ் டே உடைய லோ லிக்விடிட்டி. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமானது, ப்ரீவியஸ் டே உடைய லோ மார்க்கெட் ஒன்ஸ் எடுத்திருந்தாலுமே இந்த இடத்துல நமக்கு ஒரு எஸ்எம்டியும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எது கூட அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு யூஎஸ்டி கேட். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி கேடோட எனக்கு இதில் எஸ்எம்டி கிடச்சிருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கரெக்டாக எஸ்எம்டி வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி கேடில் ஹை எடுத்திருக்காது அண்டு கோல்டில் லோ எடுத்திருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு சின்ன எஸ்எம்டி கான்ஃபிடன்ஸுமே நான் இந்த இடத்துல மீட் பண்ணதுனால ஓகே. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு என்ட்ரிஸ் வந்து இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சின்ன பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னா எனக்கு இதுதான். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் எனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு நியரஸ்ட்டு பை சைட் லிக்விடிட்டி. ஸோ அதனால் நான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். பட் ஆனால் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டுமே ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் மேலேயே போச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஐஎஃப்இஜி கன்வெர்ட் ஆன உடனே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பீரியட் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணும்போது, எனக்கு இங்கே ஐஎஃப்இஜியாவும் மாறுது. அதே போல் இந்த இடத்துல லைட்டாக பிபிஆராகவுமே லைட்டாக கன்வெர்ட் ஆகுது. பட் இது வந்து எக்ஸாக்டான ஒரு பிபிஆர் கிடையாது. ஸோ நான் இதை ஐஎஃப்இஜியாக நான் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வெயிட் பண்ணேன். ஸோ ஏதாவது கீழே ஏதாவது ட்ரேட் ஆகுமா இந்த இஎஃப்இஜி இல்லைனா இந்த எஃப்இஜி இல்லை ஐஎஃப்இஜியில் ட்ரேட் ஆகுமா அப்படின்ட்டு பார்த்தா மார்க்கெட் எதுலேயுமே ட்ரேட் ஆகலை. ஸோ ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 3 மினிட்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய ரேஞ்சு, சாரி இவ்வளோ சின்ன ரேஞ்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸில் ரொம்ப அக்யூரேட்டாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. அதாவது ஏர்லியராகவே ரொம்ப டீப்பாலாம் கிடையாது. லைட்டாக ட்ரேட் ஆகுது. அகைன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேலே லைட்டாக ஏதோ கடமைக்கு மார்க்கெட் மேலே போய் ட்ரேட் ஆகுது. அகைன் கீழே வருது. ஸோ பிரேக் அவுட் ஆகுது. இப்போ இதிலிருந்து தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து ஹை மார்க்கெட் வந்து யூக்லிபிரியம்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு எஃப்இஜி. ஸோ எஃப்இஜி எடுக்குது. இந்த ஸ்விங் பாயிண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஹண்ட் பண்ணுது. ஸோ இது நமக்கு அப் ட்ரெண்டில் நடக்கிறதுனால நமக்கு மேலே பை சைடு இருக்குது, கீழே நமக்கு இந்த இடத்துல ஹண்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக இது எஸ்எல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது எஃப்இஜியில் ஒரு கிரியேட் ஆன ஒரு ஸ்விங் லோ அண்ட் இன்டர்னலோடைய லோ. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்கே ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ 1 மினிட்ல ஏதாவது சிஎஸ்டி, ஏன்னா நம்ம இது 3 மினிட்ல இல்லைனா 5 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஹண்டிங் நடந்த மாதிரி தான் இருக்கும். பட் 1 மினிட்ல போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐஎஃப்இஜி வந்து கரெக்டாக மார்க்கெட்டில் மீட் ஆச்சு. ஓகேங்களா? ஐஎஃப்இஜி வித்து சிஎஸ்டி. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் கரெக்டாக ஐஎஃப்இஜி மார்க் பண்ணுறேன். இது மார்க் பண்ணவும் கரெக்டாக எனக்கு லண்டனுடைய ஓப்பனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லண்டனுடைய ஓப்பனிங் வந்து நேற்று எனக்கு ஸ்டார்ட் ஆகவும் மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக எனக்கு இங்கே சிஎஸ்டி கொடுத்துட்டான். பட் இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக போனோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு டார்கெட் பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பியும் ஐஎஃப்இஜியில் ஒன்று 50%ல ட்ரேட் ஆகணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல ட்ரேட் ஆகிட்டு மேலே போகணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப பக்கம். ஸோ மார்க்கெட்டில் இந்த ஐஎஃப்இஜி கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி லண்டன்னும் போது கண்டிப்பாக எனக்கு இப்போது இந்த இடத்துல தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன்ஸ் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய வியூ. ஆல்ரெடி ஏஷியாவில் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி அந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு செல்லிங். அந்த செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஏஷியாவில் நடந்தது. ஸோ ஏஷியாவில் இப்படி நடக்குது அப்படின்றதுனால லண்டனில் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளியரான ஒரு வியூவுக்கு போய் உட்காந்தேன். கன்சல்டேஷனே இருந்தாலுமே என்னால் அந்த இடத்துல ஒரு என்ட்ரிஸ் வந்து ஆஃபர் பண்ண முடிஞ்சிருந்தது. இப்போ இங்கே ஐஎஃப்இஜி கிரியேட் ஆச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இன்டர்னலாக உள்ளே வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ட்ரேட் ஆன உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இம்மீடியட்டாக ட்ரேட் போகாமல் அகைன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் ஸ்டாப் ஹண்ட் அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்டின்னா, லண்டனுடைய கில் ஜோன்ஸ்க்குள்ள அகைன் வந்து 1 மினிட்ல ஸ்டாப் ஹண்ட் இருக்கா அப்டின்றது வெயிட் பண்ணும்போது, கரெக்ட்டா எஃப்இஜில டேப்பிங் ஆன அதே ஒரு ஸ்டாப் ஹண்ட் வந்து எனக்கு இங்க கிடைக்குது. அண்ட் ப்ரீவியஸா பார்த்தோம் அப்டின்னா, எஃப்இஜிஸ் வந்து 2 வந்து ஃபெயில் பண்ணியிருந்தது. ஸோ ஃபெயில் பண்ண உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா எஃப்இஜி. ஸோ அதையும் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியா மாறிடுச்சு. அண்ட் கீழ பார்த்தீங்க அப்டின்னா, இன்னொரு எஃப்இஜி இருக்கு. பட் ஆனா அது நான் நம்பல. மேல இருக்கக்கூடியது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் அங்க வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணதும், நான் இந்த இடத்துல என்னுடைய என்ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்டின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, திருப்பியும் இந்த பிபிஆர்ல ட்ரேட் ஆகுது. ஸோ எனக்கு அந்த இடத்துல ஒரு ஜாக்பாட் மாரி தான். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல ஹண்டிங் மெத்தட்ல தான் இது ஓவரால் ட்ரெண்டே நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் என்ட்ரி குடுக்கும்போது ஒரு ஹண்டிங் நடக்குது. ஸோ இம்மீடியட்டா என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த கேண்டலுடைய க்ளோஷருக்கு அப்புறமா இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல ட்ரேட் ஆச்சு பார்த்தீங்களா? இதுல வந்து ட்ரேட் போயிருந்தேன். அதாவது இந்த எஃப்இஜிக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த எஃப்இஜில ஸோ ஒரு 50%. ஸோ இந்த இடத்துல என்ட்ரீஸ் வந்து இந்த கேண்டில் ரன்னிங் ஆயிட்டு இருக்கும்போதே போட்டுட்டு, என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. ஏன்னா இங்க தானே ஸ்டாப் ஹண்ட் ஆல்ரெடி நடந்திருந்தது. ஸோ அதனால எனக்கு இங்க ஸ்டாப் லாஸு. அண்ட் இதிலிருந்து என்னுடைய டார்கெட் 1:1.5. ஸோ வித்தின் அ ஒரு 6 மினிட் நெனைக்கிறேன். ஸோ 6 மினிட்ல கரெக்ட்டா போயிட்டு என்னுடைய டிபி அச்சீவ் ஆயிடுச்சு. அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 டைம்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் எடுத்துட்டேன். பட் செகண்ட் டைம் ட்ரேட் ஆகுது. டிபி ஹிட் ஆகுது. திருப்பி 3 டைம் ட்ரேட் ஆகுது. அகைன் டிபி ஹிட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, மேல வந்து இருக்கக்கூடிய நியர்பை இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிய வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். ஸோ டார்கெட் பண்ணது கரெக்ட்டா போய் அச்சீவ் ஆச்சு. அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து இம்மீடியட்டா இன்டர்னலுக்கு வந்து எல்லா ஹண்டிங்கும் நடக்குது. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தேன் பார்த்தீங்களா? அந்த ரிஜெக்ஷன் பிளாக் அப்டின்ட்டு இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. எப்போ? நம்மளுடைய இதுலயே. ஓகேங்களா? நம்மளுடைய ரிஜெக்ஷன் பிளாக்லயே. ஸோ ரிஜெக்ஷன் பிளாக்ல ட்ரேட் ஆகுது. ட்ரேட் ஆனதும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்டின்னா, அந்த இடத்துல நான் எதிர்பார்த்த செட்டப் எதுவுமே ஃபார்ம் ஆகாதனால நான் அத விட்டுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ட்ரேட்ஸ் வந்து அங்க ஃபோக்கஸ் பண்ணதுனால. அண்ட் இதுல ஒன்ஸ் நான் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணேன் அப்டின்னா, டிபி ஹிட் ஆன உடனே இங்க வரை டிபி வச்சிருந்தேன். அண்ட் பிரேக் ஈவன் உடனே கொண்டு போயிட்டு என்னுடைய என்ட்ரி லைன்ல வச்சுட்டேன். பட் ஆனா, அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்டின்னு பார்க்கும்போது, இம்மீடியட்டா வந்து ஒரு 5 கேண்டில் பிரேக் ஈவன எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ட்ரீஸ் போலாமா? வேண்டாமா? அப்டின்ட்டு பிளான் பண்ணும்போது, ஓகே. ஸோ இதுக்கு மேல அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா மார்க்கெட்ல எனக்கு தெரியும். இன்னைக்கு லண்டன் வந்து கன்சாலிடேஷன் அப்டின்னு. ஸோ இது அனலைசிஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரியணும். ஸோ சிபிடிஆர் பத்தி நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால இத வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதேபோல கரெக்ட்டா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அ இந்த விஷயம் நடக்குது. அதாவது ஸ்டாப் ஹண்ட் வந்து மேஜரா அந்த 5 மினிட்ல நடக்குது. அண்ட் இன்டர்னலா மைனர்ல பார்க்கும்போது ஒரு சின்ன ஹண்டிங் வந்து 1 மினிட்ல நடக்குது. தென் என்னுடைய என்ட்ரி ஐஎஃப்இஜிக்கு அப்புறமா ஸோ இங்க கேண்டிலோட என்ட்ரி அண்ட் வித்தின் கொஞ்ச நேரத்தில போயிட்டு என்ட்ரி வந்து ஹிட் ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, இது ரொம்ப அக்ரெசிவா போன ரீசன் வந்து ஆல்ரெடி ஸ்டாப் ஹண்ட் வந்து இந்த இடத்துல ஆயிருந்தது. ஓகேங்களா? அதாவது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஹண்ட் ஆனனால தான் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிருச்சு. அதனால இதுக்கு மேல எந்த ஒரு வெயிட்டிங்குமே கிடையாது. ஸோ கிளியரா வந்தோம். மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. அகைன் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. அகைன் திருப்பியும் ஒரு ட்ரேடு. திருப்பி மேல போச்சு. அகைன் சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மென்ட். அகைன் மேல போயிட்டு எக்ஸ்டர்னல கிளியரா எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்ல நமக்கு இந்த என்ட்ரீஸ் வந்து நேத்து குடுத்தான். அண்ட் நான் நேத்து வந்து ரொம்ப ஸ்மாலா தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா கன்சாலிடேஷன். ஸோ இது ரொம்ப நான் நம்ப மாட்டேன். அதனால சின்னதா அ அடி வாங்கினாலும் சின்னதா வாங்கிப்போம் அப்படின்றதுக்காக, ஸோ ஒரு சின்ன லாட் போட்டிருந்தேன். ஸோ எதிர்பார்த்த மாரி நல்ல ஒரு ட்ரேடாவே அது நேத்து அமைஞ்சது. சரி, ஓகே. ஸோ நம்ம நியூயார்க்ல ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு விட்டேன். பட் ஆனா நியூயார்க்ல எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஸோ இப்படி தான் நான் இந்த ட்ரேட்ஸ அன்னைக்கு சாரி நேத்து எடுத்தேன். அண்ட் இதுக்கு ப்ராப்பரான செக்லிஸ்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ரிவர்சலுக்கு உண்டான சீக்வென்ஸ் பிளஸ் அதுக்கு உண்டான பிடி ரேஸ் வந்து மேட்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலுமே போதுமான விஷயமா இருக்கும். அந்த ஆர்டர் ஃப்ளோ கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவி அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா கீழயே நமக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல எஸ்எம்டி குடுத்துட்டு மேல புல்லிஷ்னஸ்க்கு தான் கன்டின்யூ ஆகுறான் அப்படின்ட்டு. நான் என்ட்ரி எதிர்பார்த்தது இந்த இடத்துல தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இங்க கிடைக்காம எனக்கு இங்க தான் கிடைச்சது. ஏன்னா எனக்கு லண்டனுடைய ஓப்பனிங்ஸ்ல இந்த இடத்துல நான் எதிர்பார்த்திருக்கலாம். பட் ஆனா எனக்கு இங்க செக்ஷனுடைய சப்போர்ட் இல்லாதனால
ஸோ செக்ஷனோட கொஞ்சம் முன்னாடியே ஓப்பனிங் ஆகிற டைம் இருக்கணும், இல்லைனா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த டைமிங் இருக்கணும். ஸோ நான் எடுத்த என்ட்ரி கரெக்டாக என்ன பண்ணுது அப்படின்னா, ஓப்பனிங்க்கு ஆனதுக்கப்புறமா அந்த என்ட்ரிஸ் வந்து உள்ள ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட்டில் நல்ல ஒரு என்ட்ரி, தென் டிபியும் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரேக் டவுன்ஸை வந்து அப்பப்போ வாட்ச் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஸ்கில் வந்து என்ஹான்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், உங்களால் இதை வந்து ரியல் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? சைக்காலஜிக்கலாக எப்படி நம்ம அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா மெத்தடுமே வந்து இந்த பிரேக் டவுனால் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பீங்க, இல்லைனா ஒவ்வொரு புது கான்செப்ட்டு ஷிஃப்ட் ஆகிட்டே போகிறீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் லேக் ஆவீங்க. அது மூலயமா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் மைண்ட் வந்து இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து உங்களுடைய லைவ் மார்க்கெட்டில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கும். பிளைண்டாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும், இல்லைனா ஒரு சைக்காலஜிக்கல் மட்டும், இல்லை அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒன்று அங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னா, ப்ராப்பரான ட்ரேடராக அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். மோஸ்ட்லி நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு செயலை அந்த இடத்துல ஈடுபடும்போது அக்கௌண்ட் ஃபுல்லாகவே ப்ளோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரியான சின்னதாக அப்பப்போ ஒரு பிரேக் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களால் கிளியரான ஒரு வியூவோட நீங்கள் உட்கார முடியும். அண்டு பர்ஃபெக்டாக எது எது ஸ்டாப் பண்ணிட்டு, எது எது வந்து லிக்விடிட்டி, எது எது நம்மளுடைய டார்கெட் ஏரியா, நம்மளுடைய என்ட்ரி ஏரியா அப்படின்றது எல்லாமே வந்து கிளியராக பிரேக் டவுன் மூலியமாக தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான செக்லிஸ்ட் எதுவுமே கிடைக்காது. இது வந்து ஒரு சிச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளே அடாப்ட் பண்ணி மார்க்கெட்டில் நம்மளுடைய அக்யூரசிக்கு ஈடு இணையாக ஒரு செக்லிஸ்ட்டை கொண்டு வந்து மீட் பண்ணி தான் என்ட்ரிஸ் எடுப்போம். அண்ட் அது யூஸ் பண்ணுறது மூலியமா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸுமே நமக்கு இருக்குது. நம்மளுடைய மார்க்கெட்டு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் லாங் டேர்முக்கு கரெக்டாக இருக்க முடியும். இப்போது சில்வர் புல்லட் இருக்குது அப்படின்னாக்கா அதில் நீங்கள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி படி இருந்தால் தான் நீங்கள் என்ட்ரி போவீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சினாரியோவுக்கு இந்த மாதிரியான சினாரியோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் சில்வர் புல்லட்டுக்கு வேறு வழி இல்லை, நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அங்கே போயிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு ஸ்டாப் லாஸ் தான் நடக்கும். ஓகேங்களா? நம்முடைய பேட்ச் 6க்கு உண்டான என்ரோல்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணி இமீடியட்டாக உங்களுடைய சீட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த இடத்துல வந்து உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக உருவாக முடியுமா அப்படின்னா 100% முடியும். எங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்டை உள்ளே கண்டிப்பாக போடுவோம். சார்ட்டை ரிவ்யூ பண்ணுறது, அப்புறமா ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் செய்வோம். பட் ஆனால் உங்கள் சைட்லேருந்து அதை ப்ராப்பராக நீங்கள் ஹோம் ஒர்க்காக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணி தப்பாக கரெக்டும் ஸோ நாங்கள் அதை பார்த்து சொல்லுவோம். அண்டு லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உருவாகிற வரையவே எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். தென் அதோட முடிவு போகிறது கிடையாது. ஸோ சம்டைம் வந்து வெபினார்ஸ் வந்து நடத்துவோம். ஓகேங்களா? ட்ரேடிங் ரிலேட்டடாகவே வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். இல்லைனா ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறதோ, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வெபினாரில் இருக்கும். அண்டு உங்களுக்கு கிளாஸஸில் வரக்கூடிய அந்த ரெக்கார்டிங், ஓகேங்களா? நீங்கள் இன்கேஸ் வராமல் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்கள் கூகுள் டிரைவ் மூலிமா ப்ரொவைட் பண்ணுவோம். அண்டு அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நோஷனில் நாங்கள் எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மென்டார் யார், அண்டு கிளாஸஸ் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிளாஸு, அப்புறமா எத்தனை டேஸ் இருக்கும், அண்டு அந்தந்த கிளாஸஸ்க்கு உண்டான டைட்டில் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நோஷன் வழியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த விஷயத்த வந்து ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிரேக் அவுட் வென் அண்டு நம்மளுடைய பேட்சஸ்க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்ச நாள் பாருங்கள், நம்மளுடைய லைவ் பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள், அண்டு பேக் டெஸ்டட் பீப்புள்ஸோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அவங்களுடைய சைக்காலஜிக்கல் மெத்தட் எப்படி இருக்குது, அவங்க ட்ரேடிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அண்ட் எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் எங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து லைவில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய லைவ் என்ட்ரிஸ் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் வந்து ஜஸ்ட்டு
நீங்கள் பின்னாடி போயிட்டு ரெக்கவர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்ட் மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸுக்காக எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கரெக்டான ட்ரேடரா அண்டு கரெக்டான ஐசிடி வந்து ஃபாலோ பண்ணுற ட்ரேடரா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோவில் சொந்த வந்த விஷயங்கள். ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய எஃபோர்ட்ஸ் தான் இந்த சார்ட்டில் இருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லேர்னிங் பர்பஸுக்காகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன் அண்ட் லெட்ஸ் சி ஆன் அனதர் பிரேக் டவுன் வீடியோ.